கடகராசி ஆண்களோட காதல் ரகசியங்கள் பற்றிய ஒரு விரைவான பார்வை இது. அதாவது கடகராசி ஆண்கள் எப்படி காதல்ல விழுறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு உண்மையிலே என்னதான் தேவைப்படுதுன்னு அவங்களோட மன உலகத்தையே ஒரு எட்டி பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இவங்கள பொறுத்த வரைக்கும் வெளித்தோற்றம் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, குணம்தான் முக்கியம். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்றதை விட உங்க மனசு எவ்வளவு நல்லதா இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு திருநாய்க்கு கருணையோட ஒரு பிஸ்கட் போட்டா போதும், அந்த ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க மனசை அப்படியே உருக வச்சிரும். சரி, அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுப்போம், உடனே போய் காதல சொல்லிடுவாங்களா? சான்ஸே இல்ல. ரெண்டாவதா, இவங்க அப்ரோச் ரொம்பவே இன்டைரக்டா தான் இருக்கும். ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தூது விடுவாங்க, இல்லனா முதல்ல ஃப்ரெண்டா பழகி மெதுவா காதலா மாத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் அவங்க ஸ்டைல். கடைசியா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே இவங்களுக்கு மைனஸா மாறிடும். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஒரு அம்மா மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பாங்க, பாசம், சப்போர்ட், நேரம்னு எல்லாமே தான். ஆனா இப்படி எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துட்டே இருக்கிறதுனால பெரும்பாலும் பதிலுக்கு அவங்களுக்கு அன்பு கிடைக்காது. இதனால மன அழுத்தம், ஏமாற்றம்னு இவங்களே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சுருக்கமா சொன்னா, கடகராசி ஆண்களோட காதலுங்கிறது குணத்துல ஆரம்பிச்சு ஆழமான பாசத்தோட பயணிச்சு சில நேரங்கள்ல தியாகத்துல முடியிற ஒரு எமோஷனல் பயணம்தான்.